பார்க்கலாம். 12 வயசுல புயல் மின்னலால 2 கண்ணுலையுமே பார்வை பறிபோனாலும் ஞானக்கண் திறந்தது பாபா வாங்காவிற்கு. ஸ்டீல் பேட்ஸ் தாக்கும் என கணித்தது போன்றே அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது. ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த உடையணிந்த உலகின் முக்கிய பெண் தலைமை தோட்டாவால் கொல்லப்படுவார் என்று பாபா வாங்கா சொன்னது போன்றே இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். டயானா மரணம், இந்திய பெருங்கடல் சுனாமி, கருப்பினத்தவரான ஒபாமா அமெரிக்காவின் 44வது அதிபராவது என அவர் கணித்ததெல்லாம் நடந்தது தெரியும். தனது இறப்பு தேதி ஆகஸ்ட் 11, 1996 நடக்கும் என அவர் கணித்ததும் நடந்தது. அதேபோல 2025 என்ன நடக்கும் என அவர் கணித்தவற்றில் ஒன்றுதான் நிலநடுக்கம். 2025 உலகில் பல பகுதிகளில் நிலநடுக்கமும் வெள்ளமும் ஏற்படும் என கணித்திருக்கிறார். அவர் சொன்னது போன்றே மியான்மரில் 1000க்கும் மேற்பட்டோர் நிலநடுக்கத்திற்கு பலியாகி இருக்கின்றனர். அந்த நிலநடுக்கமானது தாய்லாந்திலும் சீனாவிலும் கூட உணரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது. இன்னும் உலகின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும் என்கிறார் அந்த தீர்க்கதரிசி. இதேபோல் பாபா வாங்கா அடுத்த 3000 ஆண்டுகள் கணித்ததன்படி என்ன நடக்கும் என்ற உலக ஜாதகத்தை பார்க்கலாம். 2025 ஆண்டு ஐரோப்பாவில் போர், கிழக்கிடம் மேற்கு தோற்று உயிர் வாழ அரிதானதாகும். 2028 ஆண்டு புது மின்சக்தி கண்டுபிடிக்கப்படும், பசி ஒழியும், வீனஸ் செல்வான் மனிதன். 2043 ஆண்டு ஐரோப்பியாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும். 2046 மனித மாற்று உறுப்புகள் ஆய்வகங்களில் சிந்தட்டிக்கில் உருவாகும். 2066 ஆண்டு சுற்றுச்சூழலை மறுகட்டமைக்கும் ஆயுதத்தை US உருவாக்கும். 2076 சமூகத்தில் சாதி முறை ஒழியும். 2086 இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். 2088 மனிதர்களுக்கு விரைவில் முதுமையாகும் வைரஸ் தாக்கும். 2097 முதுமையாக்கும் வைரஸ் ஒழிக்கப்படும். 2100 ஒரு இயற்கை சூரியன் உலகின் இருள் பகுதியை சூடாக்கும். 2111 மனிதர்களிடையே ரோபோக்கள் அதிகரிக்கும். 2125 பாபா வாங்கா ஹங்கேரியில் மறுஜன்மம் எடுப்பார். 2154 விலங்குகள் மனிதர்களைப் போல் மாறும். 2167 புதிய மதம் உலகில் பிரபலமாகும். 2170 பூமி வறண்ட பாலைவனமாகும். 2183 செவ்வாய் கிரகத்தில் காலனி அமைத்து தலைமைக்காக போராட்டம் நடக்கும். 2187 எரிமலைகள் முற்றிலுமாக செயலிழக்கப்படும். 2201 சூரியன் குளிரும், பருவநிலை பெரும் மாற்றமடையும். 2221 வேற்று கிரகவாசிகளின் உண்மை முகம் மனிதர்களை மிரட்டும். 2256 பூமிக்கு திரும்பி வரும் ராக்கெட்டால் புது வைரஸ் பரவும். 2262 செவ்வாய் கிரகத்தில் விண்கல் மோதும் அபாயம். 2288 டைம் டிராவல் சாத்தியமாகி வேற்று கிரகவாசிகளோடு மனிதன் பேசுவான். 2291 சூரியன் மேலும் குளிர்வடையும், அதை சூடாக்க மனிதன் முயல்வான். 2296 சூரிய ஒளி புவி ஈர்ப்பால் சேட்டிலைட்டுகள் தரையில் மோதும். 2304 நிலவை இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்வான் மனிதன். 2341 விண்வெளிக்கு அப்பாற்பட்ட சக்தியால் பூமிக்கு ஆபத்து. 2354 தண்ணீர் பஞ்சம் அதிகரிக்கும். 2371 உலக அளவில் பஞ்சம் பட்டினி ஏற்படும். 2378 புதிய மனித இனம் உருவாகும். 2480 இரு செயற்கை சூரியன்கள் மோதி உலகம் இருளும். 3005 செவ்வாய் கிரகத்தில் போர் நடக்கும்.
3010 நிலவில் விண்கள் மோதி புழுதி மேகமாக படியும். 3797 ஜீவராசிகள் மடியும். சூரிய குடும்பத்தில் புது கோள் உருவாக்கப்படும். 3854 நாகரீக வளர்ச்சியின்றி மீண்டும் பழங்குடியாவான் மனிதன். 4308 மூளையில் மரபணு மாறுபாட்டால் சுயநலமாவான் மனிதன். 4509 கடவுளோடு தொடர்பு ஏற்படும். 4599 இறையின்மை அதிகரித்து பூமி மனிதர்களால் நிறையும். 5076 பிரபஞ்சத்தின் எல்லை கண்டறியப்படும். 5078 பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற மனிதன் முயல்வான். 40% பேர் மறுப்பர். 5079 உலகம் அழியும். இவையெல்லாம் பாபா வாங்காவின் 14,000 கணிப்புகளில் சில மட்டுமே. இவை அனைத்தும் உண்மையா, எதேச்சையாக நடக்கிறதா என கேள்வி எழுந்தது. அதற்கு பதிலாக அவரது கணிப்பில் இதுவரை 85% வெற்றிகரமாக மெய்யானதாக கூறி அதிர்ச்சியூட்டுகின்றனர் ஆய்வாளர்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஜாதகம் எழுதி வைத்துவிட்டு சென்ற பாபா